ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎஸ் விளாக் இன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பெரிய வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அல்சருக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் பார்த்துடுங்க. இது வந்து நிறைய பேருக்கு இந்த இதில் வந்து அல்சர் பிரச்சனைனாலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் அல்சர் கிளியர் ஆகாது பார்த்துடுங்க. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த அல்சர் வந்து கிளியர் ஆயிரும் பார்த்துடுங்க. அதுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துக்கிடுங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் தண்ணி கொஞ்சம் விட்டுடுங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி கொதித்து வரட்டும். கொதிக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசி அந்த தண்ணியோடையே நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்துறணும். நம்ம தண்ணியோட சேர்த்த உடனேயே ஒரு ஆப்பை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துடுங்க. இது வந்து அடி பிடிக்க நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி ஆப்பை வச்சு அழகாக கிண்டி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால அந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும் பார்த்துடுங்க. இதை மாதிரி கொஞ்சம் வேக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் இது மேலே தண்ணியில் மிதக்க ஆரம்பிக்கும் இந்த ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியில் 2 வெரைட்டி இருக்குது பார்த்துடுங்க. பாயசத்துக்குள்ளே ஜவ்வரிசியும் இருக்குது, இன்னொரு குண்டு குண்டாட்டு வெள்ளை கலரில் ஒரு ஜவ்வரிசி விட்டு அந்த ஜவ்வரிசி தான் நீங்கள் இதுக்கு வாங்கணும். பாயசத்துக்குள்ளே ஜவ்வரிசி வந்து பெரிய அளவில் பொலிப்பும் மாவு தன்மை இருக்காது பார்த்துடுங்க. இந்த உருண்டை ஜவ்வரிசியில் வந்து நல்ல மாவு தன்மை இருக்கும். இந்த ஜவ்வரிசி தான் இந்த அல்சருக்கு வந்து நம்ம இதில் செய்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க. இதை மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுடுங்க. இது வேக வேக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஜவ்வரிசினாலே கெட்டிப்பட பார்த்துடுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நீங்கள் இந்த ஜவ்வரிசியை வேக வைங்க. இது நல்லா வெந்துட்டானே பார்த்துருங்க. இது நல்லா வெந்த உடனே ஒரு 1/4 லிட்டர் பால். இதுக்கு வந்து பசும்பால் நீங்கள் இதில் செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்துடுங்க. ஆனால் பசும்பால் கிடைக்காதவங்க பாக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்கள் பாலை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. அடிக்கடி ஆப்பை வச்சு கிளறி விட்டுடுங்க. ஜவ்வரிசி கீழே அடி பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது பார்த்துடுங்க. அதனால அடிக்கடி இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து ஜவ்வரிசியும் இந்த பாலை நல்லா கலந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கொதித்து சுண்டி வரட்டும். அடிக்கடி இதை மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் தான் இருக்குது பார்த்துடுங்க. இதுக்கு வாரத்தில் 2 நாளாவது குறைஞ்சது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே உங்களுக்கு போக வேண்டியது வராது பார்த்துடுங்க. சீக்கிரமாக அந்த அல்சர் ப்ராப்ளம் சரியாயிரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாட்டு உரைய ஆரம்பிச்சிட்டு பார்த்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யணுன்னா கடைசியில் ஒரு 2 ஏலக்காயை கைனாலேயே பிச்சு இது கூட போட்டு கலந்துடுங்க. பொடியெல்லாம் சேர்க்கணுன்னு தேவையில்லை, சும்மா ஃப்ளேவருக்காக தான் போட்டுட்டு கிண்டி எடுத்துக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இதுதான் இருக்கணும். சூடு ஆறின பிறகு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பார்த்துடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சருக்கு குட் பை சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.